கிடைக்கிற டைமில் கொஞ்சமாவது மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணணும்னு நினைப்பேங்க. ஆனால் எனக்கு இப்போ க்ளீன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா காலையில் ஏறினோன்னே வெயில் சுள்ளுன்னு அடிக்குதா, செடிக்கு தண்ணியை ஒண்டியே ஊற்றிட்டு இறங்கிடுறேங்க. க்ளீன் பண்ணவே நடக்க மாட்டேங்குது. 2 தொட்டி வச்சாவது க்ளீன் பண்ணணும்னு நெனப்பேன். போயிட்டு முடிய மாட்டேங்குது. தண்ணிய ஊத்திட்டு வந்துடுறேங்க. இப்போ க்ளீன் பண்ண செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். நல்லா தளிர் எடுத்திருக்குங்க. கொடி ரோஸ் எல்லாம். ஒரே ஒரு பூ மொட்டை ஒண்டியே நான் கட் பண்ணாம விட்டுருந்தேன். அழகா அது பூத்துருச்சு. பாக்கி உள்ள எல்லா இடத்துலயும் செந்தளிரா விட்டுக்கிட்டே இருக்குதுங்க. சூப்பரா இருக்கு. எந்த நோய் தாக்கலும் இல்லாம இதுவரை இருக்கு. கடவுள் புண்ணியத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா, ஒண்ணே ஒண்ணுங்க. களைச்செடி தான் நெறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புடுங்கி விட்டா தான் சரியாகும். இல்லன்னா அது பெருசாயிட்டு புடுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது பக்கத்துல இருக்க கொடி ரோஸுங்க. கட்டிங்ல வளர்த்தது. இதுவுலயும் செந்தளிர் நெறைய விட்டுருக்கு. சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இந்த வெயில்லயும் அழகா துளுர்த்து வந்துட்டு இருக்குதுங்கிறத பார்க்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செடிக்கு தண்ணி ஊத்திட்டு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்க்க. நெறைய களைச்செடிங்க. சின்ன சின்ன புல்லு. இப்போ தான் தோண்டி விட்டுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்திருக்குதா புல்லுங்கங்க. இந்த ரோஸா பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு. ஏன்னு கேளுங்க, நெறைய பூத்திருந்தப்போ நல்லா அழகா இருந்துச்சு. இப்போ பூக்காம இருந்து ஒரே ஒரு பூ பூக்க விட்டுட்டே அது ரொம்ப அழகா தெரியுது நமக்கு. இந்த ரோஸ் செடிக்குள்ள எல்லாம் முளைச்சிருக்குது களச்செடி இல்லைங்க. பண்ணைக்கீரை முளைச்சு நிக்குதுங்க. இன்னைக்கு தான் நான் கிட்ட போய் பார்த்தேன். பார்க்க புல்லு மாதிரி இருந்துச்சு. ஆனா பண்ணைக்கீரைங்க. நெறைய பண்ணைக்கீரை முளைச்சு நிக்குது. கொஞ்சம் நல்லா தெம்பா வளர்ந்துச்சுன்னா பிடுங்கி நமக்கு எடுத்துக்கலாம். பார்க்கலாம் கொஞ்சம் கூட பெருசானதுக்கு அப்புறம் எப்படி நிக்குதுன்ட்டு. இதுக்குள்ள பாருங்களேன், ஸ்ட்ராபெர்ரி நிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. கிட்ட போய் எடுத்து பார்த்தா தான் தெரியுது ஸ்ட்ராபெர்ரி உள்ளுக்குள்ள பழுத்திருக்கிறது. நானும் கவனிக்காம விட்டுட்டேன். தண்ணி ஒண்டியே ஊத்திட்டு வரேனா, கவனிக்கல. பார்த்தா அதில கொத்தா பழுத்திருக்குதுங்க. அதில ஒரு பழத்த கடிச்சிட்டு போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஏதாவது கடிச்சு சாப்பிட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். பாக்கி உள்ள 3 பழமும் பழுத்துருச்சுங்க. இனி விட்டா சரியாகாது. அந்த 3 பழமும் கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டு, குருவிங்க நெறைய வருதுங்க மாடி தோட்டத்தில. சின்ன சின்ன குருவிங்க வருது. ஆ அதோட சவுண்டெல்லாம் நான் மாடி தோட்டத்தில நிக்கக்கூடிய டைம் கேட்பேன். ரொம்ப இதா இருக்கும். ரிலாக்ஸா இருக்கும். காலையில இந்த மாடி தோட்டத்தில போகக்கூடிய டைம் இந்த குருவி சவுண்டெல்லாம் கேட்கக்கூடிய டைம். சரின்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற 3யும் நான் பறிச்சுக்கிட்டேங்க. ஏன்னா, விட வேணாம். திரும்ப சில டைம் நான் மறந்துடுறேன். அது உள்ளுக்குள்ள நிக்கிறதுனால அந்த ரெட் கலர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. மறைஞ்சு போயிருக்குதா, நானும் கவனிக்காம விட்டு சில டைம் ஸ்ட்ராபெர்ரி பழம் காஞ்சே போயிருது இந்த வெயிலுக்கு. சில சமயம் சின்ன சின்ன குருவிங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிருதுங்க. சரி இன்னைக்கு நிக்கிறத 3யும் பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்ல வாசனைங்க. வாசனையிலயும் கூட நான் கிட்ட போய் அத பார்க்க மாட்டேங்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த 3 கிடச்சிச்சு. நானே சாப்பிட்டுட்டேங்க. இன்னைக்கு பசங்களுக்கு குடுக்கல. நானே சாப்பிட்டுட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. மாடி தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றது. அதுவும் இல்ல இந்த வெயில்ல ஸ்ட்ராபெர்ரி காய்க்குமாங்கிற ஒரு அதிசயம் மாதிரி. ஏன்னா அவ்வளோக்கு சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. அந்த வெயில்லயும் அழகா பழுத்து நிக்குது பாருங்களேன். அது பழுத்ததும் போராதுன்னு ஒளிஞ்சு நின்னு பழுத்து நிக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.